ஒரு நகரத்தின் மக்கள் தொகை 1,25,000. முதலாம் ஆண்டு பிறப்பு விகிதம் 12.7%. அதே ஆண்டில் இறப்பு விகிதம் 2.7%. இரண்டாம் ஆண்டு பிறப்பு விகிதம் 12.7%. அதே ஆண்டு இறப்பு விகிதம் 2.7%. மூன்றாம் ஆண்டு பிறப்பு விகிதம் 12.7%. அதே ஆண்டில் இறப்பு விகிதம் 2.7% எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த நகரத்தின் மக்கள் தொகை எவ்வளவு கேட்கிறாங்க. இந்த மக்கள் தொகையில இந்த மாடல் சம் கேட்டாங்களா. இப்போ முதலாம் ஆண்டு 12.7% மக்கள் பிறக்கிறாங்க. அதே ஆண்டுல 2.7% மக்கள் இறக்குறாங்க. சோ அப்ப மைனஸ் ஆகும். அப்போ 12.7ல 2.7 போச்சுன்னா 10%. அதே மாதிரி இரண்டாம் ஆண்டுக்கும் 10%. அதே மாதிரி இங்க மூன்றாம் ஆண்டுக்கும் 10%. அப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் வருஷம் பார்த்தோம்னா 1,25,000 இன்ட்டு 10% இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 100 + 10 110 வகுத்தல் 100 இன்ட்டு அடுத்த வருஷம் 10%. அப்போ 110 வகுத்தல் 100 இன்ட்டு அது மூணாவது வருஷம் 110 வகுத்தல் 100. இதை சால்வ் பண்ணுமா 1,66,375. 3 வருஷத்துக்கு அப்புறம் அந்த நகரத்துடைய மக்கள் தொகை பார்த்தோம்னா 1,66,375 பேர் இருப்பாங்க.